சடன் பிளானா 2 டேஸ்க்கு டிவோஷனல் ட்ரிப் தான் கிளம்பிட்டோம். இந்த 2 நாளையும் சேர்த்து நாங்க ஒரு மொத்தமா 11 கோயில் போயிருந்தோம். கோயில் ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு தனி சிறப்போட ரொம்பவுமே அழகா இருந்துச்சு. மனசுக்குமே ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்துச்சு. இன்னைக்கு டே 1. இன்னைக்கு என்னென்ன கோயிலுக்கு போனா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். காலையில நேரமா கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில இருக்க பிள்ளையாரை போய் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா நேரா டிஃபன் சாப்பிட போயிட்டோம். போயிட்டு ஆளுக்கு ஒரு ரோஸ்ட் வாங்கி சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். அடுத்து எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா காரைக்குடி தான். காரைக்குடி வழியா போற வழியில பாத்தீங்கன்னா அங்க குளங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. எல்லா குளத்துலயுமே தாமரை வந்து நல்லா சூப்பரா மலர்ந்துருந்துச்சு. கண்ணுக்கு எட்டு தூரம் வரைக்கும் தாமரை வளர்ந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆவுடையப்பர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்க சிவன் இருந்தாங்க. அவரையும் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு புளிசாதம் கொடுத்துருந்தாங்க பிரசாதமா. அதையும் வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். வர்ற வழியில பாத்தீங்கன்னா சரியான பசி, மதியம் சாப்பிடவும் இல்லை. அதனால கோயில் பிரசாதமா கொடுத்த தேங்காய் பழம் இது எல்லாமே எடுத்து சாப்பிட்டோம். இதுவும் கட்டுப்படி ஆகலைன்ட்டு ஒரு கடையில நிறுத்தி குட்டி குட்டி போண்டாலாம் போட்டிருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மன்னார்குடி வந்து ரீச் ஆகிட்டோம். இதுக்கு மேலே பசி தாங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு 7 மணி இருக்கும். அப்போவே வந்து நைட்டி டின்னர் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஹோட்டலுக்குள்ளே போயிட்டோம். எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டோம். எனக்கு எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட்டான சில்லி புரோட்டா வாங்கி நானும் சாப்பிட்டேன். அப்புறம் மன்னார்குடியில இருக்க ராஜகோபால சுவாமி இந்த கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து திருப்பதியில் இருக்க மாதிரியே இருந்தார். ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருக்கொள்ளிக்காடு. இன்னைக்கு வந்து சனி பயிற்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சனி பயிற்சி நடக்கல. இருந்தாலும் நம்ம திருக்கொள்ளிக்காடு போய் சனி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு அங்கதான் போயிருந்தோம். போயிட்டு ஒரு 10 மணி போல ரூம்